Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு 26:26 வசனம். அவள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட பண்ணின இந்த உடன்படிக்கை குறித்து வேதம் சொல்லும்போது அது இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறபடினால இந்த இரத்த உடன்படிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நாம் எப்படிப்பட்ட உடன்படிக்கைக்கு ஆளாயிருக்கிறோம், தேவன் எப்படி நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அந்த அர்த்தம் என்ன என்றதெல்லாம் நமக்கு விளங்கும். ஆகவே இந்த இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை குறித்து நான் பேசினேன், எப்படி வழக்கத்திலிருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த உடன்படிக்கையின் போது என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கு வேத வசனத்திலே ஒரு உதாரணத்தையே நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமோடு கூட தேவன் பண்ணின உடன்படிக்கை. இது ரொம்ப முக்கியமான ஒரு உடன்படிக்கை. ஏன்னு சொன்னால் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த புதிய உடன்படிக்கை. ஆகவே இந்த ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையை நாம் கவனிக்க வேண்டும். திருப்பவும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு. ஆபிரகாமுடைய கதையே 12ஆம் அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு தெரிந்தபடி கர்த்தர் அவன் அழைக்கிறார், இந்த தேசத்தை விட்டு இனத்தை விட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி அழைக்கிறது 12ஆம் அதிகாரம் துவக்கத்தில். அப்படி அழைத்தவர் அவனை நடத்துகிறார். 14ஆம் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிறோம், அந்த உடன்படிக்கையினுடைய காரியங்கள் ஆரம்பித்து விட்டது. உடன்படிக்கை என்கிறது ஒரே நாளில் செய்கிற ஒரு காரியம் அல்ல. அநேக நேரத்தில் ஒருவரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோட முதல்ல ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். அந்த நட்பை கொஞ்சம் இன்னும் ஆழமாக வளர்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த உடன்படிக்கை முழுசாக நம்ம செய்து கொள்ளுகிறோம், இல்லையா? அதுபோல தான் இதுவும். ஆபிரகாமோடு தேவன் பண்ண உடன்படிக்கை ஒரே நாளில் ஒரு நிமிஷத்தில் நடந்த ஒன்றல்ல, பல வருஷங்களாக சில காரியங்கள் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் நடந்து அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. அப்போ முதல் சம்பவம் என்ன என்று வாசிப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வாசிக்கிறதுக்கு முன்னால் இந்த பின்னணியை சொல்லுகிறேன். ஆபிரகாமோடு கூட அவனுடைய உறவினனாகிய லோத்துவும் வந்தான். ஆபிரகாம தேவன் அழைத்த போது வந்தவன் வழியில் என்ன பண்ணிட்டான், நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் விட்டு பிரிந்து போய் சோதோமிலே குடியேறுகிறான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். குடியேறி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது சோதோமிலே ஒரு யுத்தம் உண்டாகி சில ராஜாக்கள் சோதோமை கொள்ளையடித்து அதனுடைய ஜனங்களையும் அதனுடைய பொருட்களையும் கொள்ளையடித்து எடுத்துக்கொண்டு சென்று ஜனங்களை அடிமையாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு கிடைக்கிறது. இது ஆபிரகாமை பாதிக்கிறது. ஏனென்று சொன்னால் லோத்து தனக்கு சொந்தக்காரன், இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆகவே தன்னுடைய வீட்டில் இருந்த 300 சொச்சம் வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு சோதோமுடைய ராஜாவுக்கு துணை போய் அந்த 5 ராஜாக்கள், சோதோமுக்கு எதிராக வந்த 5 ராஜாக்களுக்கு எதிராக போய் அந்த யுத்தத்தை வென்று அவர்கள் கொள்ளையடித்ததெல்லாம் திருப்பி இவன் கொள்ளையடித்து கொண்டு குவித்து போட்டுக்கொண்டு அதை செலிப்ரேட் பண்ணி கொண்டு நிற்கிறார்கள், கொண்டாடி கொண்டு தங்களுடைய வெற்றியை நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வினோதமான ஒரு சம்பவம் நடக்கிறது. சாலேமின் ராஜா என்கிற ஒரு ஆள், மெல்கிசேதேக் என்கிற ஒருவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். அதுதான் வாசிக்க போறோம். இப்போ அதனுடைய பின்னணியை தான் இப்போ சொன்னேன். 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு இவர் திடீர்னு வர்றாரு. எங்கிருந்து வர்றாருன்னு தெரியல. இவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுக்கு பிரதிநிதியாக இவர் அவனத்தில் என்னத்தை கொண்டாடுகிறார்? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வருகிறார். இது இந்த உடன்படிக்கையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இவங்க 2 பேருக்குள்ள உடன்படிக்கை ஏற்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஏன்னா அப்பமும் ரசமும் அவர்கள் சாப்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகித்தது. நான் சொன்னேன் இல்லையா, 2 பேர் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள் சொன்னால் 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை மீல் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அப்போ தேவனுடைய பிரதிநிதியாக இந்த ஆசாரியன் மெல்கிசேதேக் ஆபிரகாமை அழைக்கிறார் சாப்பாட்டுக்கு. வாப்பா நம்ம சாப்பிடலாம். நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, நம்ம ஒருத்தரோட பழக விரும்புகிறோம், ஆழமாக போக விரும்புகிறோம்னா நாளைக்கு வாங்க லஞ்சுக்கு மீட் பண்ணுவோன்றோம். உட்காந்து எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் உட்காந்து நல்லா சாப்பிட்றோம், அவங்களோட பழகுறோம். அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை மீல் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு ஆபிரகாம் அதற்கு அழைக்கப்படுகிறான். தேவனுடைய பிரதிநிதியாக மெல்கிசேதேக் இருந்து கொண்டு இதை நடப்பிக்கிறார். ஒரு புதிய அனுபவம் ஆபிரகாமுக்கு. தேவனுடைய பிரதிநிதியை அவன் சந்திக்கிறான். தேவனுடைய சார்பில் ஒருவர் வந்திருக்கிறார்.
இவன் ஆபிரகாம். தேவனுக்கு இவனுக்கு உடன்படிக்கை ஏற்பட போகிறது என்பதற்கு முதல் அடையாளம் இது. அவர் கொண்டு வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்தது மட்டுமில்லை, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பாருங்க, வந்து என்ன சொல்லுகிறான்? ஆசீர்வதித்து தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே இவனுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் பாருங்க. கடவுள் வந்து ஒரு மனுஷனை அனுப்பிச்சு இவனோட பேசுகிறார். அந்த மனுஷன் சொல்றான், கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்குது, அதனால தான் உன் சத்துருக்கள் எல்லாம் கடவுள் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, அதனால தான் நீ உன்னதமான தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, வானத்தையும் பூமியும் உடையவராகி அந்த உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்றான். இப்படி சொல்லி முடிச்ச உடனே சோதோமின் ராஜா, அதாவது இவன் யாருக்கு துணை போனானோ அந்த ராஜா, நன்றியோட ஆபிரகாம்கிட்ட வந்து, நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க, எனக்கு உதவி செய்தீங்க, ஆகவே இந்த கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதையெல்லாம் நீங்கள் வச்சுங்க, என்னுடைய ஜனங்களை மட்டும் எனக்கு திருப்பி தாருங்கள் என்று கேட்கிறான். 21ஆம் வசனத்தில், ஜனங்களை எனக்கு தாரும், பொருளை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் சோதோமின் ராஜா. அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றான் பாருங்க. சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அந்த வந்த பிரதிநிதி, தேவனுடைய பிரதிநிதியாக ஆசாரியன் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதே வார்த்தைகளை ஆபிரகாம் அப்படியே ரிப்பீட் பண்றான். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அதே வார்த்தையை தான் அந்த மெல்கிசேதேக் சொன்னார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்றார். அது என்னன்னா, உடன்படிக்கை உண்டாகுது ரெண்டு பேருக்கும். அதன் மூலமாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான். தேவனுடைய சார்பில் இருந்து அவன் மேல ஆசீர்வாதம் கூறப்படுகிறது. அவன் அப்படியே அதை எடுத்துக்கொள்கிறான் பாருங்க. நம்புகிறான், எடுத்துக்கொள்கிறான், விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறபடினால இந்த வெள்ளி பொண்ணெல்லாம் குவிச்சு வச்சிருக்கிற கொள்ளையடிக்கப்பட்ட வெள்ளி பொண்ணெல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்றப்ப அவன் சொல்லிட்டான், ஒரு பாதரட்சையின் வார கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நாளைக்கு நீ என்ன சொல்லுவ, நான் தான் இவனை பணக்காரனாக்குனேன்னு நீ சொல்லுவ. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுக்கு நேராக இந்த கையை உயர்த்துகிறேன். நான் சொல்றான், உங்ககிட்ட கையை நீட்ட மாட்டேன், கையை நானே உயர்த்துகிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்துறது நல்லதுன்றீங்க, நீட்டுறதுக்கு போல? யார்கிட்டயா போய் கையை நீட்டிட்டு இருக்கிறதுக்கு போல கையை ஆண்டவர்கிட்ட உயர்த்துறது நல்லது. உயர்த்தப்பட்ட கை நீட்டப்படாது. கையை ஆண்டவர்கிட்ட உயர்த்தினா யார்கிட்ட நீட்ட வேண்டியதில்லை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தினா என்ன சொல்றோம் நம்ம, என்னுடைய ஆண்டவராகிய தேவன் அவர் உன்னதமான தேவன், வானத்தை பூமி உண்டாக்குனவர், எனக்கு குறைவே கிடையாது, அவர் என்னுடைய தேவையிலெல்லாம் சந்திக்கிறார் என்று சொல்லி அந்த விதத்தில் அவன் கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். ஏன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான்? ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு உடன்படிக்கையின் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது. ஒருத்தர் வந்து அவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணி அவனோட சாப்பிட்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றாரு. அவன் அப்படியே நம்பி அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தம், அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தின் நிமித்தம் இதெல்லாம் வேணான்றான். அவன் எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்கிறான். அதான் முதல் என்கவுண்டர், உடன்படிக்கையிலே முதல் ஸ்டெப் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் நடக்குது. அடுத்தது பாருங்க, 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அதாவது இந்த ஸ்டோரிக்கு அப்புறம், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த கதையெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கர்த்தரே வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். முதல்ல வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறாரு மெல்கிசேதேக்க. அவன் அப்பன் ரசம் கொண்டாடுறான், அவன் வந்து ஆசீர்வாதத்தை கூறுகிறான். அதை ஆபிரகாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டான். இப்போ ஆபிரகாம் தன் இருதயத்தை திறந்துட்டான் கடவுளுக்கு. அப்போ கர்த்தரே நேரம் வந்து பேசுறார். கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே. பாருங்க, அந்த உலகத்துல ஆபிரகாம் தான் தேவனை அறிந்தவனா இருக்கிறான். உலகமே வித்தியாசமா இருக்குது. இவன் ஒரு வித்தியாசமான மனுஷனா அவள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உலகத்தின் மத்தியில நம்ம வித்தியாசமானவர்களா இருக்கும்போது சில நேரத்தில் கொஞ்சம் பயப்பட வேண்டியதா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு கேடகம்னு என்ன சொல்றாரு? இதுவும் ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏப்பா, உனக்கு ஏதாவது பாதுகாப்பு வேணுமா, உனக்கு சேஃப்டி வேணுமா, உனக்கு செக்யூரிட்டி வேணுமா, உனக்கு பத்திரமா இருக்கணுமா, நீ உனக்கு
பயப்படாம இருக்கணுமா? நீ உனக்கு ஏதாவது பலன் வேணுமா? அந்த பலத்தை நான் தருகிறேன். நான் உனக்கு கேடகம். அந்த உடன்படிக்கையில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன் நான், தங்களுடைய ஆயுதங்களை ஒருவர் மாற்றிக் கொள்வார்கள். அது ஒரு அடையாளமாக. எதற்கு அடையாளமாக? 2 உடன்படிக்கை பண்ணி கொள்கிற ஆட்கள் ஏன் ஆயுதங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் சொன்னா, என்னுடைய பலத்தை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன், உன்னுடைய பலத்தை நீ எனக்கு சமர்ப்பிக்கிற. என் பலன் எல்லாம் உன்னுடையது, உன்னுடைய பலன் எல்லாம் என்னுடையது. உனக்கு என்றைக்காவது என்னுடைய உதவி தேவைப்படும் போது என்னுடைய பலன் உனக்கு இருக்குது. என் பலத்தை நான் முழு பலத்தை உபயோகப்படுத்துவேன் உனக்காக. உனக்கு தேவைப்படும் போது நான் உபயோகப்படுத்துவேன், எனக்கு தேவைப்படும் போது நீ உபயோகப்படுத்த வேணும். அதுதான் அதனுடைய அடையாளம். ஆயுதங்களை மாற்றிக் கொள்கிறது. ஆயுதம் பெலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் கேடகமா இருக்கிறேன். அப்படின்னா நான் உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய ஆயுதம், உன்னுடைய பலன், நான் உனக்கு அப்படி இருக்கிறேன்றாரு. கர்த்தர் சொல்ற, உனக்கு பலன் தேவையா? உனக்கு பாதுகாப்பு தேவையா? நீ பத்திரமா இருக்கணுமா? நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன்றார். பலன் மட்டுமல்ல, உனக்கு பலனுமாய் இருக்கிறேன். பலனுக்கும் பலனுக்கும் வித்தியாசம் இருக்கு. பலன் ஸ்ட்ரென்த், பவர். பலன் ரிவார்டு. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தேவைப்படும் போது ஸ்ட்ரென்த்தும் பவரும் என்கிட்ட வர்றது மட்டுமில்ல, உனக்கு பலனுமாய் இருக்கிறேன். என்ன நீ நம்புறது ஒன்றும் வீண் போகாது. என்னை நம்பினதுனால நீ பலனற்று போவதில்லை. உனக்கு நான் பலனாய் இருக்கிறேன்றார். எத்தனை பேர் பலனை நம்புறீங்க? நான் நம்புறேன் பலனை. கர்த்தரை நம்புகிறது பலனற்று போவதில்லை. ஆபிரகாம் பாருங்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவன் கேட்டிருக்கலாம் இல்லையா? இப்ப நம்மகிட்ட ஆண்டவர் இப்படி பேசுறாருன்னா, நானா இருந்தா என்ன கேட்டிருப்பேன்? இப்ப நவநாகரிக உலகத்துல வாழுகிற மனுஷனா இருக்கிறேன் நான், கர்த்தர் இப்படி பேசினார்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? அது என்ன கேடகன்றீரு, பலன்றீரு, இதெல்லாம் என்னது? இந்த மாதிரிலாம் ஏன் பண்றீரு? ஏன் திராட்சை ரசமும் அப்பவும் கொண்டு வந்து சாப்பிட சொல்றீரு? என்ன விஷயம், என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிருப்பேன். ஆனா ஆபிரகாம் ஒன்றும் கேட்கல. ஏன் கேட்கலன்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு ரத்த உடன்படிக்கையும் அதனுடைய வழக்கமும் அதுல என்னெல்லாம் செய்யப்படுகிறது என்பதும் ஏற்கனவே அவன் அறிந்து வைத்திருந்தபடினால, இங்க நடக்கிறது தேவன் ஒரு உடன்படிக்கைக்குள்ள அவனுக்குள்ள பிரவேசிக்கிறார் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். ஆகவேதான் ஒன்னும் கேள்வியும் கேட்கல, கடவுள் அவனுக்கு ஒரு போதனையும் கொடுக்க வேண்டியது இல்லாம இருந்தது. ரத்த உடன்படிக்கையை குறித்து இன்னைக்கு நான் போதிக்கிற மாதிரி கடவுள் அவனுக்கு ஒன்றும் போதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா ரத்த உடன்படிக்கைனா என்ன அவன் அறிஞ்சு வச்சிருந்தான். அந்த ரத்த உடன்படிக்கையில ஒன்னா சாப்பிடுவாங்கன்னு தெரியும். அதனாலதான் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து ஒன்னும் கேட்கல, பேசாம உட்காந்து சாப்பிட்றான். அதனாலதான் கேடகம் பலனா இருப்பேன் அப்படிலாம் சொல்லும் போது அவன் ஒன்னும் பதில் சொல்லல. ஏனென்று சொன்னால் இது என்ன ஏதுன்னு ஒண்ணு கேட்கல. ஏனென்று சொன்னால் அவன் விளங்குது, இது ரத்த உடன்படிக்கை, உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது என்பதை அவன் விளங்கி கொண்டான். அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? சரி பலன்றீரே, உங்க நம்பினா பலன் கிடைக்குன்றீரே, எனக்கு என்ன தருவீர்? டக்குன்னு பாயிண்ட் வந்துட்டான் அவன். ஏன்னா அவனுக்கு விளங்குது, ஓஹோ இது உடன்படிக்கை, இது மூலமா எனக்கு பலன் கிடைக்க போகுது. அப்ப எனக்கு என்ன தருவீர்? குறிப்பா நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். நான் சொல்றான், ஆண்டவரே பலன்களன்றீரு, உங்க நம்பினா எனக்கு பலன் கிடைக்கும்ன்றீரு, உடன்படிக்கையில என்ன சேர்த்துக்கொள்றேன்றீரு, என்னோட உடன்படிக்கை பண்றேன்றீரு, பண்ணால் எனக்கு பலன் இருக்கும்ன்றீரு. நான் இப்ப உண்மை கேட்கிறேன், பலன் இருக்குன்னு சொல்றீரு, எனக்கு பிள்ளையே இல்லையே, என்ன பலன் தருவீர்? எனக்கு பிள்ளை தருவீரா அப்படின்னு கேட்கறான். சரியான பாயிண்ட். அவனுக்கு விளங்கிடுச்சு பாருங்க. ரத்த உடன்படிக்கை இதுல எதுல கேட்டாலும் கிடைக்கும். அவரால் முடிஞ்சதெல்லாம் நமக்கு தருவாரு. அவரால் முடியும், அதனால எனக்கு தருவாரு. அவன் சொல்றான், என் வீட்டில் இருக்க இந்த வேலைக்காரன் தான் என் சொத்தெல்லாம் கடத்தியில் எடுத்துட்டு போறான், எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே, எனக்கு ஒரு புத்திரனை தருவீரா என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, 4ஆம் வசனம், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவர் அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சரி, பைபிளை வாசிக்கும் போது கொஞ்சம் யோசிக்கணும். இதை வாசித்த உடனே எனக்கு அந்த காலத்தில் நான் என்னன்னா, என்னடா இது, இவன் வயசாயிட்டே போகுது, கடவுள் திடீர்னு வர்றாரு, இவன் ஒரே சொல்றான், ஆண்டவரே எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, என் வீட்டு வேலைக்காரன் தான் எல்லாத்தையும் அள்ளிட்டு போக போறான் போல, கடைசியில் எனக்கு என்னத்தை தருவீர், பலனா இருப்பீர், கேடகமா இருப்பீர்லாம் சொல்றீரு, எனக்கு என்ன பலன் கிடைச்சதாக்கும், எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரான்னு கேட்கறான். உடனே அவர் வெளியே கூப்பிட்டு, நீ வானத்தை அண்ணாத்தை பாரு, நட்சத்திரத்தெல்லாம் என்ன முடியுமான்றாரு, முடியாதுன்றான். உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும்ன்றாரு. அது வரைக்கும் எனக்கு விளங்குது, அதுக்கப்புறம் தான் எனக்கு விளங்கல. ஆபிரகாம்
கர்த்தரை விசுவாசித்தான். அதுதான் விளங்கல எனக்கு. எப்படி விசுவாசிக்க முடியும்? நம்மளால விசுவாசிக்க முடியுமா? கஷ்டம். பிள்ளையே இல்லை, புள்ள பிறகு சான்ஸ் இல்லை, வயசாயிட்டே போகுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒரு புள்ள கொடுப்பேன்னு சொன்னாலே 1000 கும்பிடு போட்டிருப்பான். அப்படி சொல்லாம என்ன சொல்றாரு? வானத்தை அண்ணாந்து பார், எண்ண முடியுமா நட்சத்திரங்களை, உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு ரொம்ப ஓவரா சொல்றாரு. ரொம்ப வாக்குத்தத்தம் கொடுக்கறதுலயும் ரொம்ப மிதமிஞ்சின ஒரு வாக்குத்தத்தம். வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி உண்டாக்குவேன்னு நம்ப முடியாத அளவுக்கு பிள்ளை இல்லாத ஒருவனுக்கு, பிள்ளை பிறக்க வாய்ப்பு இல்லாத ஒருவனுக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தம் தர்றாரு. எப்படி நம்புறது? எல்லாருக்கும் இதுல என்ன பிரச்சனைனா, ஆபிரகாமுடைய கதையில ஆபிரகாம் மட்டும் எப்படி அவ்வளவு ரெடியா விசுவாசிக்கிறான்? டக்குன்னு விசுவாசிக்கிறானே. அவன் ரொம்ப விசேஷமான விசுவாச கிஃப்டை பெற்றிருக்கிறான். அவன் எப்படி அவ்வளவு குயிக்கா விசுவாசிக்கிறான்? அவனுக்கு எப்படி விசுவாசம் அவ்வளவு சுலபமா வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு புதிரா இருக்குது. ஆனால் இந்த உடன்படிக்கையை படிச்ச பிறகுதான் எனக்கு விளங்குச்சு ஏன் விசுவாசம் அவனுக்கு சுலபமா இருக்கு. ஏன் விசுவாசம் சுலபமா இருக்கு தெரியுமா? ஏன்னு சொன்னா, அவனுக்கு ரத்த உடன்படிக்கை என்னன்னு விளங்கிடுச்சு. கடவுள் சும்மா போற போக்குல ஒரு வாக்குத்தத்தம் உனக்கு நான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லல. ரத்த உடன்படிக்கை அடிப்படையில் அவனுக்கு வாக்கு பண்றார். அதனாலதான் அவன் நம்புறான். பாருங்க, அதுக்கப்புறம் வாசித்து பாருங்க 8ஆம் வசனம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன். கர்த்தரை விசுவாசிக்கிறான்னு வாசித்தோம். ஆனா திடீர்னு அவன் ஒன்னும் விசுவாசித்திரல. அவன் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான் ஆண்டவர்கிட்ட, நான் இதை எதனால் அறிவேன்? சொல்றீரு, வானத்து நட்சத்திரத்தை போல என் சந்ததியை உண்டாக்குவேன்னு. எதனால இது எனக்கு ஷுவரா தெரிய முடியும் அப்படின்னு கேட்கிறான். கேட்டதுக்கு கடவுளுடைய பதில பாருங்க. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துன்னங்களை ஒன்றுக்கொன்றாக எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின. அவைகள் ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிலும் அவன் மூடிக்கொண்டது. கர்த்தர் சொல்றாரு, இந்த மிருகங்களை, இந்த பறவைகள்லாம் கொண்டா, இந்த மிருகங்கள் எல்லாம் 2 பழந்து வை அப்படிங்கிறாரு. இவன் அதெல்லாம் பண்றான் பாருங்க. இப்ப நம்மளா இருந்தா பண்ணுவோமா? இதுனா இது 3 வயது கிடாரி, 3 வயது இது, 3 வயது அது, என்ன ஆண்டவரே என்ன கதை இது, என்ன பண்ண சொல்றீரு அப்படின்னு கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா ஒண்ணுமே கேட்கல அவன். ஏன் ஆபிரகாம் ஒண்ணுமே கேட்கல? பைபிள் வாசிக்கும் போது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் ஒண்ணுமே கேட்கலன்னா, அவனுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு. ரத்த உடன்படிக்கை ஒன்று பண்ண சொல்லி அவர் முற்படுகிறார். ரத்த உடன்படிக்கைக்கு அவனை அழைக்கிறார். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ண சொல்றாரு. அதனாலதான் 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது ஆட்டுக்கடா, காட்டுப்புறா, புறா குஞ்செல்லாம் கொண்டாடுறாரு. ஏன்னா ரத்த உடன்படிக்கை பண்ண போறாருன்றது அவனுக்கு விளங்குது. ரத்த உடன்படிக்கை அன்றைக்கு வழக்கத்தில் இருந்தபடினால அவனுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் டீச்சிங்கும் தேவையில்லை. அவன் எந்த கேள்வியும் கேட்கல. கடவுள் கேட்டபடி கடகடன்னு போறான். மிருகங்களை கொண்டு வர்றான், 2 புழக்கிறான், முன்னாடி வைக்கிறான். வச்சுட்டு அந்த புறாக்களை எல்லாம் அப்படியே வைக்கிறான். வைக்கும் போது பாருங்க, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வருது. ஒரு மாதிரி அவன் தூக்கம் வந்துருச்சு. திகிலும் காரலுமான மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததி யார்? தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் நீ அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது இவனுடைய சந்ததியில வரப்போற இஸ்ரவேல் மக்கள், அதாவது யோசேப்பின் காலத்தில், இன்னும் 4 தலைமுறை கடந்து யோசேப்பின் காலத்தில் நடக்க போற காரியங்களை அவர் என்ன பண்றாரு? கர்த்தர் இவனுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆபிரகாமுக்கு. இன்னும் இவன் யோசேப்பையே பார்க்கல, ஆனா அதற்குரிய காரியங்களை என்ன பண்றாரு? கர்த்தர் இவனுக்கு வெளிப்படுத்துறார். உன்னுடைய சந்ததி போய் தங்களுக்கு அல்லாத தேசத்துல போய் குடியிருப்பார்கள். அங்க அடிமைகளாவார்கள், அங்க அவதிப்படுவார்கள், உபத்திரப்படுவார்கள். அவர்களை நான் பின்னால விடுவிப்பேன் அப்படின்லாம் கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் இவனை உடன்படிக்கையின் ஒரு பார்ட்னரா ஏற்றுக்கொள்றாரு. இவனுடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களை இவனுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவனிடத்தில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாம வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். நீ சமாதானத்தோட 15ஆம் வசனம், உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ண படுவாய். அவனுக்கு லாங் லைஃபையும் ப்ராமிஸ் பண்றாரு. நீ ரொம்ப நாள் இருப்ப, நல்ல முதிர் வயதில் தான் சாவ அப்படின்லாம் சொல்றாரு. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். அந்த இன்னொரு தேசத்துக்கு போன உன்னுடைய சந்ததியார் 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அவர்கள்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு 4ஆம் தலைமுறையில் வருவார்கள். ஏன் 4ஆம் தலைமுறையில் வர்றாங்க? ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா, அவங்க வந்து கானான் தேசத்தை ஆக்கிபை பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்களால விரட்டி அடிக்கிறாங்களே, சிலருக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பைபிளில் வாசிக்கும் போது. என்ன கர்த்தர் வந்து அவனை விரட்டி அடிச்சு இவன் எடுத்துக்க சொல்கிறாரு, இதெல்லாம் அநியாயமா இல்லையா அங்கே உங்களுக்கு? அவன் பாவம் அங்கே இருக்கிறான், அவனை தூக்கி வெளியே விட்டுட்டு இவனை ஆக்கிபை பண்ண சொல்கிறாரு, என்னது இது? இவங்கள ஏன் ஆக்கிபை பண்ண சொல்கிறாருன்னா, அவங்களுடைய அக்கிரமம் வந்து தலைக்கு மேலே போயிடுச்சு. அங்கே இருந்தவனுடைய அக்கிரமம், அதை நீங்கள் கேள்விப்படலையே, அவனுக்கு பரிதாபம் பார்க்குறீங்க இல்லையா? அங்கே இருந்தவனுடைய அக்கிரமம் முத்தி அது ரொம்ப கடவுளுக்கு ஏற்றதா இல்லாமல் போய் கடவுளுடைய தண்டனை மாதிரி அவங்களுக்கு மேலே வருது. இஸ்ரவேல் மக்கள் போய் அங்கே வந்து அவங்கள துரத்திட்டு அவங்க வந்து நிலத்தை சொந்தமாக்குறது வந்து கர்த்தர் அந்த ஜனங்கள் மேலே கொடுத்த ஒரு தண்டனை, பனிஷ்மெண்ட் மாதிரி அது. அப்போ பாருங்க, அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவைக்க ஐப்பிராத்தின் நதி மட்டும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த தேசத்தை சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அன்னைக்கு உடன்படிக்கை பண்ணினார் என்று எழுதியிருக்குது. கர்த்தர் என்ன பண்ணார்? ஆபிரகாம் கூட உடன்படிக்கை பண்றாரு. பாருங்க, அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் அவனுக்கு நித்திரை வந்தது பாருங்க. அப்ப 17ஆம் வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. இது என்னது? இது புகைகிற சூளை, அக்கினி ஜுவாலை என்கிறது கடவுள் வெட்டப்பட்ட மிருகங்கள் அதுக்கு இடையே கடந்து சென்றார் என்பதை தான் அப்படி வர்ணிக்கிறாங்க. புகைகிற சூளையும் அக்கினி ஜுவாலையும் என்கிறது கடவுளே அந்த பலிகளுக்கு நடுவே எப்படி நடந்து போனார்ன்றது. பலிகள் அங்கே இடப்பட்டிருக்கிறது, 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ரத்தம் தரையெல்லாம். ஆபிரகாம் மேலெல்லாம் ரத்தம், கையில் ரத்தம், காலில் ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம், மிருகத்தின் மேலாம் ரத்தம், தரையின் மேலாம் ரத்தம். கர்த்தர் அந்த ரத்தத்துக்கு நடுவே, இந்த பலிகளுக்கு நடுவே நடந்து போகிறார். ஏன் நடந்து போறார் கர்த்தர்? ஏன் நடந்து போறாருன்னா, அதுதான் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை பண்றாரு? எப்படி உடன்படிக்கை பண்றாரு? கர்த்தர் சொல்றாரு, நான் இங்க இதுக்கு நடுவு நடந்து போறேன், நான் மட்டும் உனக்கு சொன்னதை நிறைவேற்றல. என்ன சொன்னாரு? வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன குழுமோ, உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், உன்னுடைய சந்ததி போய் அங்க பல தலைமுறைகளாக இன்னொரு தேசத்தில் இருப்பார்கள், அப்புறம் நான் அவளை திரும்ப கொண்டு வருவேன், நீ முதிர் வயதுல சாவ. இதெல்லாம் என்னுடைய வாக்கு தத்துவம், இதெல்லாம் என்னுடைய வார்த்தை. இதையெல்லாம் நான் நிறைவேற்றலனா இந்த மிருகத்துக்கு நடந்ததும் இதுக்கு மேலையும் எனக்கு நடக்கட்டும், நிச்சயமா இதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க. இப்போ அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் சொன்ன வார்த்தையில நான் நிறைவேற்றலன்னா நானே அழிஞ்சு போவேன், நானே அதுக்கப்புறம் இருந்து பிரயோஜனம் கிடையாது, நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். இப்போ எனக்கு விளங்குது ஆபிரகாம் ஏன் விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான்னு சொல்றது வந்து சும்மா போற போக்கில் இங்க வாப்பா வானத்து நட்சத்திரம் போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுன்னு சொன்னா நான் தலையாடிட்டேன், ஒன்றும் விசுவாசம் இல்லை. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை விசுவாசிக்கிறதுக்கு. ரத்த உடன்படிக்கை பண்ணி அந்த காலகட்டத்தின் வழக்கத்தின்படி ரத்த உடன்படிக்கை ஒருவனும் மீறினது கிடையாது. எபிரேய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண மனுஷர்கள் கூட ரத்த உடன்படிக்கையை மீறுறது கிடையாது. ஒரு தடவை உடன்படிக்கை பண்ணிட்டா அதை மீறுறவங்க ஒருத்தனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பொய்யுரையாத தேவன் எப்படி மீறுவார்? சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய தேவன் எப்படி மீறுவார்? அவர் மீற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரால் செய்ய முடியும், சொன்னதை செய்ய முடியும், மீற வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் பொய்யுரையாதவர், அவர் நல்லவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆபிரகாம் ஏன் கர்த்தரை விசுவாசித்தான்னா, இந்த ரத்த உடன்படிக்கை அவனுக்கு விளங்கிடுச்சு. கர்த்தர் வந்து சும்மா சொல்லல, ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மேல அவர் நடந்து போய் அவர் அதன் மத்தியிலிருந்து எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளியாது. எனக்கு 100 வயசு 1000 வயசு இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நல்லா கவனிக்க, நீங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. நம்முடைய விசுவாசத்துக்கும் இந்த உடன்படிக்கை குறித்த அறிவுக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. உடன்படிக்கை குறித்த அறிவு நமக்குள்ள பெருகும் போது விசுவாசம் தானாக பெருகுகிறது. நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு விசுவாசம் ஏன் பெருகுகிறது இல்லைன்னு சொன்னா, உடன்படிக்கை குறித்த அறிவு இல்ல. இந்த புதிய உடன்படிக்கை என்னன்னா உங்களுக்கு வழங்குறது இல்லை. ஏதோ கோயிலுக்கு போறாங்க, அப்பத்தை ரசனை கொடுத்தா அப்படியே பக்தியா முழங்கால் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வாயில போட்டுட்டு டக்குன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க, அவ்வளவுதான். என்ன ராபோஜனம் எடுத்தாச்சு, அவ்வளவுதான். என்ன எடுத்தீங்க? அதனுடைய அர்த்தம் என்ன? அதுல இருக்கிற விஷயம் என்ன? அது சரியா புரியுதில்லை. நாம் வந்து உடன்படிக்கையின் மக்கள். தேவன் நம்மோடு கூட
இயேசுவின் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அது பழைய ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை காட்டிலும் மேலான உடன்படிக்கை. ஏன்னா அது ஆடு மாடுகளின் ரத்தத்தினால் பண்ணப்பட்ட உடன்படிக்கை அல்ல, தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலேயே பண்ணப்பட்ட உடன்படிக்கை. ஆடு மாடுகளின் ரத்தத்தின் வாயிலா பண்ணப்பட்ட உடன்படிக்கையே கர்த்தர் மீறலன்னா தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை கொண்டு பண்ண உடன்படிக்கையை எப்படி மீறுவார்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது, இதனுடைய உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இப்போ புதிய விதத்திலே கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை நாம் காண ஆரம்பிப்போம். சும்மா பார்க்கறது இல்லை, ஏதோ கர்த்தர் சொன்னாரு, ஏதோ அப்படி சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை சொல்லிட்டாரு. அப்படி உடன்படிக்கையின் அடிப்படையில் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் மட்டும் இதை செய்யலன்னா நான் செத்ததா நினைச்சுக்கோ, நான் உயிரோடு இல்லாததா நினைச்சுக்கோ, நான் இருந்த ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத நினைச்சுக்க, நான் நிச்சயமா செய்வேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்ற வார்த்தை ஒளிந்து போகாது. உடன்படிக்கை என்னன்னு விளங்கிடுச்சுன்னா, இந்த ரத்த உடன்படிக்கை குறித்த காரியங்கள் விளங்கிடுச்சுன்னா நமக்கு என்ன விளங்கிடும்? கர்த்தரை எப்படி விசுவாசிக்கிறது தானா வந்துடும். விசுவாசிக்கிறதுன்றது ஏதோ பல்ல கடிச்சிட்டு விசுவாசிக்கிறது இல்லை. வானத்தின் நட்சத்திரங்களை போல கர்த்தர் என்ன பெருக பண்ணுவார், பல்ல கடிச்சிட்டு நான் விசுவாசிக்கிறது கிடையாது. விசுவாசிக்கிறது அது ஒரு மாம்ச முயற்சி கிடையாது. அது நான் ஏதோ பல்ல கடிச்சிட்டு நரம்ப புடைச்சிக்கிட்டு விசுவாசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. விசுவாசம் எப்படி பெருகுது? கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய தயவு, அவருடைய கிருபை எப்படி அவருடைய உடன்படிக்கையின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவு நல்ல தேவன். இந்த உடன்படிக்கையின் அர்த்தம் என்ன, இந்த உடன்படிக்கையின் காரியங்கள் என்ன, இந்த உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது எனக்கு என்பதை நான் அறிந்து கொள்ளும் போது அந்த அறிவு தான் என்ன பண்ணுது, என்ற விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான்றது சும்மா ஈஸியா நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அவனுக்கு ரத்த உடன்படிக்கை வழங்கினதுனால அவன் விசுவாசித்தான். அப்ப கடவுளுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறது ரொம்ப அவசியம். பாருங்க, 6000 வாக்குத்தத்தம் இருக்குதுன்றாங்க. சிலர் 6 வாக்குத்தத்தை கூட இன்னும் அனுபவிச்சு பார்க்கல, அதை சொந்தமாக்கி கொள்ளல. அதை தங்களுக்கு விசுவாசிச்சு அதை அறிக்கை செய்து தங்களுக்கு சொந்தமாக்குறது எப்படின்னு புரியல சில கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா அந்த உடன்படிக்கையெல்லாம் குறித்த அறிவே கிடையாது. அது எவ்வளவு பெரிய உண்மை, அது எவ்வளவு சத்தியம், பொய்யுரையாத தேவன் சொல்லி இருக்கிறாரு. எது போனாலும் இது போகாது, ஏனென்றால் அது கடவுளுடைய வாக்கு. அது ரத்தத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்கிறது அவர்கள் புரிந்து கொள்றதில்லை. புதிய உடன்படிக்கை கீழே தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள். இல்லைன்னே கிடையாது, அதாவது நோனே கிடையாது, முடியாதுன்னே கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தரே அந்த பலிகளுக்கு நடுவே நடந்து போய் அந்த ரத்தத்தின் அடிப்படையிலே, சிந்தப்பட்ட ரத்தம், கொடுக்கப்பட்ட ஜீவன், அதன் அடிப்படையிலே அவர் வாக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் உனக்கு செய்வேன்பா, நீ முதிர் வயது உள்ளதான் சாவ, உன் ஜனம் போய் இத்தனை சந்ததிக்கு அப்புறம் திரும்ப வருவாங்க, நான் அவங்களை கொண்டு வருவேன், மிகுந்த பொருள்களோடு நான் அவங்களை கொண்டு வருவேன். இஸ்ரேல் மக்கள் வெளியே வரும்போது வெள்ளியும் பொண்ணோடும் வந்தாங்க. அதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்காரு. செஞ்சாரா இல்லையா? சொன்னதின்படியே செஞ்சாரு. அவங்ககிட்ட இருந்து காசை பிடுங்குறதுனா ரொம்ப கஷ்டம். எகிப்துக்காரன்ட்டு அவன் நம்மகிட்ட இருந்து பிடுங்குறாள். முதல்ல இவங்க போனோடனே இவங்கள்ட்ட இருந்து பிடிங்கிட்டான் அவன். ஆனால் கர்த்தர் அவன்கிட்ட இருந்து பிடிங்க இவனுக்கு தந்தாரு. வரும்போது எல்லாம் பெரிய பணக்காரர்களாக தான் வெளியே வந்தாங்க எல்லாம். ஏன்னா கர்த்தர் அப்பவே சொல்லிட்டாரு, அப்படிதான் வெளியே வருவாங்க, மிகுந்த பொருள்களோடு வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீடி ஆயுள் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது, பொருளாதார ஆசீர்வாதம் வாக்கு பண்ணப்பட்டது, அவருடைய எதிர்காலம் வாக்கு பண்ணப்பட்டது. இதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்றாரு, சொன்னது அப்படியே நிறைவேற்றனா இல்லையா பாரு, நிறைவேற்றலாம் நான் இந்த செத்த மிருகத்தை போலதான் அப்படிங்கிறார் கர்த்தர். அதுதான் உடன்படிக்கை. அது ஆபிரகாமுக்கு புரிஞ்சிருச்சு. சரி,